சின்னதுலேருந்து செஞ்ச மிகப்பெரிய தப்பு ஓவர் அவைலபிலிட்டி. மாஷானா எல்லா டைமும் நம்ம ஹெல்ப் கேட்டால் செய்வா அப்படின்றத என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு தெளிவாக பதிய வச்சுட்டேன். இது நல்ல விஷயந்தான்னு தோணுதா? ரிமெம்பர், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்படி தான் எனக்கும் ஆச்சு. எனக்கு பிடிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாராக இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்டால் என்னால் பண்ணாமல் இருக்க முடியாது. இதனால் எல்லாமே ஒரு கட்டத்தில் மாஷா தானே, எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம், எப்போ வேணாலும் பேசிக்கலான்னு ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட எல்லா டைமும் இப்படியே போயிடுச்சு. எனக்காகன்னு நான் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணிக்கல. இது பண்ண நல்ல விஷயமாவது அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சா அதை அவங்க கிராண்டடாக எடுத்துகிட்டு மதிக்காமல் போயிட்டே இருப்பாங்க. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் ஒரு விஷயத்தை இதிலேருந்து கற்றுக்கிட்டேன். டைமுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்கு அதை லிமிட்டாக கொடுக்குறோமோ அவங்களால தான் அதை வேல்யூ பண்ண முடியும். ஸோ என்னோட டைமை யாருக்கு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணி நான் என்ன லிமிட் பண்ணிக்கிட்டேன். இப்போவும் மாஷா யார் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவா. ஆனால் அவளுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ டைம் எடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் அ வின். வெல்கம் டு எபிசோட் 3 ஆஃப் எனக்கு நடந்த அநியாயமும் அதுக்கு நான் பண்ண அட்வைஸும். ஓவர் அவைலபிலிட்டி உடம்புக்கு ஆகாதுன்னு நான் இப்படி கற்றுக்கிட்டேன். நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.